ஆறு கண்ணி நீ வசதியில பிச்சைக்காரி, வைராகியத்துல கோடீஸ்வரி, மொத்தத்துல ஒரு ஆட்டக்காரி. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? ரொம்ப பசியா இருக்குது, கூடோ கஞ்சி இருந்தா குடுக்கண்ணு. கூட என்னத்தா கூடு? இந்த ஊரை காப்பாத்தின உனக்கு சக்கரை பொங்கலை வச்சு கொண்டு வந்திருக்கேன். ஆமா, உனக்கு சக்கரை பொங்கல்னா பிடிக்கும்ல? ஏன் கண்ணு அப்படி கேக்குற? இல்ல, ஊருக்குள்ள ரொம்ப பேருக்கு இந்த பாழா போன சக்கரை வியாதி இருக்கு, அதான் கேட்டேன். உனக்கு அப்படி ஒண்ணும் வியாதி இல்லையே? வியாதி எல்லாம் தீத்து போடுறவளுக்கே வியாதி இருக்கான்னு கேக்குறியா? குடுக்கண்ணு. போதும். உன்ற பேர் என்ன கண்ணு? பவானி. உன்ற மனசு பார்க்கும்போது உன் தாய் உன்னை நல்லா வளர்த்திருக்கான்னு தோணுது. ஏன் கண்ணு கலங்குற? அத்தா, நான் பிறந்ததுல இருந்து என் தாய பார்த்ததே இல்ல. உன்னை பார்க்கும்போது என் அம்மாவோட ஞாபகம் வருது. உன்னை வாய் நிறைய அம்மானு கூப்பிடலாமா? ரொம்ப பேர் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. கூப்பிடு கண்ணு. அம்மா, அம்மா, அம்மா. அழாத கண்ணு, அம்மா நான் இருக்கேன்ல. ஓம் கண்டாசுரா, ஓம் கண்டாசுரா நமக, ஓம் கண்டாசுரா நமக, கண்டாசுரா நமக, ஓம் கண்டாசுரா நமக, ஓம் கண்டாசுரா நமக, ஓம் கண்டாசுரா நமக. இதெல்லாம் என்ன வெள்ளைங்கிரி? அண்ட சராசரத்துல நிறைஞ்சிருக்கிற காத்து கூட நான் சொல்ற மந்திரத்துக்கு கட்டுப்படும். ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு சக்தி தடுக்குது. என்ன செய்யணும் சொல்லு, உடனே பரிகாரம் பண்றேன். ஓம் கண்டாசுரா நமக. அந்த குறைய கண்டுபிடிக்க கண்டாசுரன் ஒரு கன்னி பெண்ணை பலி கேட்கிறான். கண்டாசுரன் கேட்கறத கொடு, அப்பதான் நீ நினைக்கிறது நல்லபடியா நடக்கும். சீக்கிரமே நரபலிக்கு ஏற்பாடு பண்ணு. இந்த மர்டர் எப்படி நடந்தது யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க, யார் மேல சந்தேகப்படுறீங்களா? அப்படின்னா யாருக்குமே தெரியாதா? யோ, எஸ்பி தான் கேக்குறாருல, யாராவது சொல்லுங்க ஐயா. எனக்கு தெரியுங்க, நான் சொல்றேன். யாருன்னு சொல்லுமா? மானாமலை தாங்க. நேத்து ராத்திரி அந்த பொண்ணை ஜீப்ல ஏத்திக்கிட்டு போனாரு, நான் பார்த்தேன். நேத்து ராத்திரி நான் மருத்துவ வச்சு அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரும்போது ஐயா, ஐயா என்ன காப்பாத்துங்கய்யா, தயவு செஞ்சு என்ன காப்பாங்க. ஐயா, யார் மணி? என்னாச்சு? இந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கய்யா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயா, உங்களை பார்த்தே அண்ணன் மாதிரியே இருக்கு, என்ன காப்பாத்துங்க. அது என்னமோ தெரியல, இந்த நாட்டுல வயசு பொண்ணுங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா அண்ணன் மாதிரி தெரியுது. பரவாயில்ல, அண்ணன் மாதிரி தானே சொன்னேன். டேய், ஓடிப்பாங்கடா. கடவுள் இல்லம்மா, நான் கும்பிடுற கண்டாசுரன் தான் உன்னை எங்கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. அது சரி, நீ எந்த ஊர் போனோம்? மேலூர் போகணும். அனுப்பிடுறேன், ஏறு. ரொம்ப நன்றிங்க.
இத கோர்ட்ல வந்து சொல்லுவியா? ம். இந்த வானாமல கையில விலங்கு மாட்டி அழகு பார்த்துட்டல்ல, பழம் நழுவி பால்ல விழாம பாய்சன்ல விழுந்துருச்சு கண்ணு. நல்லா இரு. ஐயோ ஆத்தா, இந்தாளா பிளாஸ்டிக் குடத்தை வச்சுக்கிட்டு பீத்துறப்பா. சரிதான் போவியா? நீ மண் கொட்டையை விட்டு வைக்க மாட்டேன், இந்த பிளாஸ்டிக் கொட்டையை விட்டு வைக்க போற. ஏன் நீ எல்லாம் வெளியூர் போய் தொலைய வேண்டியதானே, இங்கேயே சுத்திட்டு இருக்க? உன்னை நம்பி ஒரு தொடப்பம் கூட வைக்க மாட்டல. மூஞ்சி முகக்கட்டையும் பாரு. ஆஹா, போன வாரம் ஒரே ஒரு பித்தாள குடத்தை அடிச்சதுக்கு ஊரே சுதாரிப்பாயிட்டாங்களையா. பசுஞ்சோல மாதிரி இருந்த ஊரு பாலைவனம் ஆகி போச்சுடா. எப்படா காலந்தல போற குடக்கட்ட விரா சமாளிப்போம். தம்பி, மணி என்னப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டேன். மணி கேட்டியா? எங்க வந்து யாரு நீ மணி கேட்கிற கடை ஆத்தாப்ப வாட்சி ஏடா, ஒரு பெரிய மனுஷன மணி கேட்டதுக்கு போய் அடிக்கிற. எழுத்து பேசுறா. எழுத்து பேசுறேன். உட்காருங்க போல. ஒண்ணே என்ன மணி மணி ஏன் இன்னைக்கு மணியா புளக்க மாட்டாங்க. என்ன கொலை பண்றாங்க? சத்தம் பிச்சு புடு ராஸ்கல் ஒண்ணே. மணி எங்க வந்து கேக்குறடி கொய்யால? ஐயோ பயலே, மணி கேட்கிறியா? மணி மணி கேட்கிறாயா? மணி ஏ கந்தசாமி வாங்க. என்ன நடந்தது? என்ன பார்த்தவன் என்ன கேட்டான்னு கேள்றா. என்ன கேட்டிருப்பா? யோ, என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டங்க. மணி என்னன்னு கேட்டிருக்கா? என்னது மணி கேட்டானா? ஏன் என் தலைவி கிட்ட மணி கேட்டியா? கட்டியா? ஏ போண்டா மணி, ஏ குள்ள மணி, சீக்கிரம் ஓடுங்கடா. நடந்தது ஒவ்வொருத்தருக்குமா சொல்ல முடியும். அங்க போய் கேளு. ஆடா, நம்ம தெய்வத்துக்கு கிட்ட மணி கேட்டிருக்கடா. ஒண்ணு போடுறா. யார பார்த்து என்ன கேட்ட? மணிதானடா கேட்டேன். நான் என்ன பொண்ணாடா கேட்டேன். யோ, எந்த ஊரியா நீ? ஆட்டே அம்பட்டி. எதுக்கு அங்க வந்த? மாடு வாங்க வந்தேன். பாக்கெட்ல பணம் விலையா வச்சிருக்க? 3000 ரூபாய் இருக்கு. 3000 ரூபாய் வாங்க மாட்டேறியா? என்னது வாங்க மாட்டாரா? நான் எப்படா தர்றேன்னு சொன்னேன். தரமாட்டேன்னு வேற சொல்லுவியா? எடியா ஒண்ணு ரெண்டு நான் பாத்துக்கிறேன். 3000 ரூபாய் போட்டேன். அவன் எவ்வளவு பெரிய கேள்வி என்ன கேட்டிருக்கான். 3000 காசு பெருசாடா. யோ, 3000 ரூபாய்க்கு ஒத்துக்க மாட்டேங்கிறியா? ஒரு வாட்சே 300 ரூபாய் தானடா. யோ, காசு பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் ஐயா. உயிர் பணம் வருமா? இன்னும் என்னடா அவன்ட பேச்சு? தலைவர் மோசமான ஆளியா. நேத்து ஒருத்த வழி கட்டதுக்கு கழட்டியா? ஆய்க்க வரப்புல எழுதி வைத்தாரியா. சீக்கிரம் கழட்டியா. வந்து மணி அண்ணே, எல்லாத்தையும் போட்டாச்சுண்ணே. தலைவா, இவ்வளவுதான் கடைசியில. இந்தாங்க பையன் துண்டோம். எல்லாத்தையும் பேக்ல போடுறா. இன்னைக்கு எப்படி ஒரு 100 ரூபாய் பேமெண்ட் மட்டும் இங்க குடுறா. இன்னொருத்த கையில இருக்க காசு நம்ம கைக்கு வர்றதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு. வாங்கடா வாங்கடா. கோழி பிரியாணி சாப்பிடலாம். ஜீவன், மஃப்டியில வந்துட்டு நல்லா நடிக்கிறடா. டேய், நான் பேர் வச்ச தெருவழியை என் கையில விலங்கு மாட்டி ஊர் சிரிக்கிற மாதிரி என்ன இழுத்துட்டு போயிட்டலடா. ஐயா, அந்த எஸ்பி அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டாரியா? வாங்கிட்டா கடமை வீரனா மாதிரி என்னை அரெஸ்ட் பண்ணிடுவியா? அந்த கரகாட்டக்காரி உங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னதுனாலதான் கேஸ் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடுச்சியா? டேய், என்னடா கேஸ் கீசன்ட்? வானாமலை அரெஸ்ட் பண்ண முடிஞ்ச உன்னால அந்த கரகாட்டக்காரியை ஒண்ணும் பண்ண முடியல இல்லடா. அவளுக்கு இந்த நேரத்துல ஏதாவது ஒரு ஆபத்துன்னா அது உங்களையும் பாதிச்சிருங்க. ஏய், எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அது உன்னை பாதிக்கும், பரவாயில்லையா? என்ன அவளை சும்மா விட்டுற போறே இல்ல வேற ஏதாவது கணக்கு பண்ணி வச்சிருக்கியா? ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளை தண்டிக்கிற பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய், சொல்லாத. செய். செஞ்சதுக்கு அப்புறம் என்ன வந்து பாரு. ம். யோ, கூப்பிடியா? ஐயா, ஐயா,
போலீஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. ஐயா, நீங்க எல்லாம் எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நீங்க என்ன தொழில் பண்றீங்க? நாங்க ஊரா போய் அங்க இருக்க கோயில் திருவிழாவுல கரகமாடி பிழைக்கிறது எங்க தொழிலுங்க. நீங்க கரகம் ஆடுறீங்களா இல்ல போதை பொருள் விற்கிறீங்களா? நாங்க போதை பொருள் விக்கிறோமா? ஐயா, யாரோ வேண்டாதவங்க பொய் சொல்லி. கான்ஸ்டபிள் சர்ச். ஐயா, இங்க இருக்குய்யா. இந்த கரகத்துல நிறைய போதை பொருள் இருக்குய்யா. இதுக்கு என்னையா சொல்ற? இது இங்க எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாதுயா. அத கோர்ட்ல வந்து சொல்லு. யுவர் ஆனர், இங்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் பவானியும் அவளது தந்தை பரமனும் கரகாட்டக்காரர்கள் என்ற போர்வையில் சட்டத்திற்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் கரகத்திற்குள் போதைப் பொருள்களை வைத்து வியாபாரம் செய்யும் பொழுது போலீசாரால் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். யுவர் ஆனர், இந்த கரகத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது உயர்ந்த வகை போதைப் பொருள்தான் என்று அரசாங்க சோதனை கூடத்தில் பரிசோதனை செய்யப்பட்டு அதிகாரிகளால் கொடுக்கப்பட்ட சான்றிதழ் தான் இது. எனவே போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கும்படி கனம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்க தரப்புல ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, கோயில் படிக்கட்டுகளில் ஏறிட்டு இருந்த நாங்க முதல் தடவையா கோர்ட் படிக்கட்டு ஏறி இருக்கோம் ஐயா. போலீஸ்காரங்க உங்க வீட்டுல இருந்து தானே போதைப் பொருள் எடுத்திருக்காங்க. அது எப்படி எங்க கரகத்துக்குள்ள வந்ததுன்னு கடவுள் மேல சத்தியமா எங்களுக்கு தெரியாதியா. ஐயா, நாங்க நிரபராதிங்கிறது அந்த கடவுளுக்கு தான் ஐயா தெரியும். இத பாருங்க, சட்டத்துக்கு ஆதாரமும் சாட்சியும் தான் முக்கியம். உங்களுக்காக தெய்வம் வந்து சாட்சி சொல்லாது. இத பாருமா, இங்க அழுது பிரயோஜனம் இல்ல. இந்த போதைப் பொருளை உனக்கு கொடுத்தது யாருன்னு சொல்லு. அழாத, சொல்லுமா. நான் தானுங்க கொடுத்தேன். நான் தானுங்க கொடுத்தேன். நீங்க யாருமா? என்ற பேர் பண்ணாரிங்க. பச்சளை மூலிகையை பறிச்சு போட்டு வைத்தியம் பண்ற மருத்துவச்சுங்க. ஊருக்கே ஒத்தாசையா இருந்து போட்டு ஊர் கோயில தங்கிருக்கேனுங்க. நீங்க இந்த போதைப் பொருளை இவங்களுக்கு கொடுக்க காரணம்? மன்னிச்சு போடுங்க, அந்த கரகத்துல எந்த போதை பொருளும் இல்லைங்க. போலீஸ்காரும் வக்கீலும் தலசையும் பூ வச்சு சோடிச்சு வழக்குங்க. அப்படின்னா அது போதைப் பொருள் தான் அதிகாரிகள் கொடுத்த சர்டிபிகேட் தப்பா? தப்பா சரியாங்கிறத நீதிபதியா நீங்க தான் முடிவு பண்ணணும். அந்த கரகத்தை எடுத்து ஓபன் பண்ணுங்க. இந்த அம்மா ஏதோ சித்து வேலை பண்ணிட்டாங்க. ஏன்றாப்பா, நீ எத்து வேலை செஞ்சு போட்டு நான் சித்து வேலை செஞ்சேன்னு சொல்றியாக்கா? இல்ல, இதுல ஏதோ இருக்கு. என்ன இருக்கு? குங்குமமும் பழமும் தான் இருக்கு. தவறான ஒரு வழக்கை இந்த நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்ததோடு சாட்சிகளையும் ஆதாரங்களையும் பொய்யாக ஜோடித்து ஒரு பொண்ணுக்கும் அவரது தந்தைக்கும் களங்கமும் மன உளைச்சலும் ஏற்படுத்திய வக்கீல் ராஜப்பாவை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிப்பதோடு இவர்களை கைது செய்த இன்ஸ்பெக்டர் ஜீவன் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறைக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட பவானியும் அவரது தந்தை பரமனும் நிரபராதிகள் என்று கூறி இந்த கோர்ட் அவர்களை விடுதலை செய்கிறது.
கிறுக்கு பேலா இருக்கான். அது பிள்ளை காசு கொடுத்தா பிள்ளை மேல போய் பாலை ஊத்துறான். என்னடா 50 ஊத்துற பால பிள்ளை வேலை ஊத்திட்டு இருக்கா? ஏய் போங்கடா. ஐயா எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கையா, அந்த பவானி மேல ஆசிட் ஊத்தும் போது அது பாலா மாறிடுச்சையா. அன்னைக்கு என்னடானா கோர்ட்ல போதை பொருளை பூஜை பொருளா மாத்திட்டா, இன்னைக்கு ஆசிட்ட பாலா மாத்திட்டா. எங்களுக்கு என்னமா மறுத்து வச்சு மந்திரக்காரியோ சூனியக்காரியோ சந்தேகமா இருக்கியா? ஆட காலி பண்ணிட்டு வாங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சா என்கிட்ட வந்து அம்புலி மாமா கதையாடா சொல்றீங்க? உங்க எல்லாருக்கும் இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தரேன். இன்னைக்கு காலையில உதிச்ச சூரியன் சாயந்தரம் மறையறதுக்குள்ள பவானிக்கு துணையா இருக்கிற அந்த மருத்து வச்சு உயிரோட இருக்க கூடாதுடா. ஆறு கணம் நீங்களா? ஊருக்குள்ள தினமும் பிச்சை சாப்பிட உனக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு போடலாம்னு வந்திருக்கோம். என்னடா தனியா வர பொம்பளை கிட்ட இப்படி பேசுறது தப்பா? தப்பாதான் பேசுவோம். என்ன பண்ணுவ? வேணாம்பா, என்ற கோவத்துக்கு ஆளாகாதீங்க. அம்மா பெரிய வைத்தியம் தாய் பேசோ, கோவப்பட்டா என்ன பண்ணுவ? தாங்க மாட்டீங்க கண்ணா. தாங்க மாட்டோமா? ஏய் அவ என்ன மந்திரக்கார மாதிரி பேசி போறா? வாங்கடா. வாங்கடா டேய். என்னது நம்மளை பார்த்து சிரிக்கிறா? ஒருவேளை நம்மளை பார்த்தா காமெடி மாதிரி தெரியுதோ? என்ன பண்ணலாம்? சவுண்ட் விட்டு பார்த்துட வேண்டியதுதான். ஐயோ என்னது முறைக்கா? சரி கால் தான். இதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? ஐடியா கை. மந்திரக்காரி மோசமான பொம்பளை போல இருக்க, இவளை என்ன பண்றது? மந்திரக்காரிய இந்த சூலத்தை எடுத்து ஒரே குத்த குத்திர வேண்டியதுதான். அண்ணாத்த ஆடுறா ஒத்துக்கோ ஒத்துக்கோ, தென்னாட்டு வேங்கதான் ஏத்துக்கோ ஏத்துக்கோ. ஐயோ எங்க இருக்க? ஐயோ தலை சுத்துதே. அத்தா நீ உண்மையிலே பெரிய மந்திரக்காரி தான் அத்தா, மன்னிச்சிரு. ஆமா அடிச்சா வெங்கல சத்தம், குத்துனா சூலமே விளையுது. எப்படி? ஓம் கண்டாசுரா. என்னாச்சு வெள்ளிங்கிரி? வந்திருக்கிறவ சாதாரண மருத்துவச்சி இல்ல, உன்னையும் என்னையும் பழிவாங்க அந்த பண்ணாரி அம்மனே வந்திருக்கா. என்ன சொல்ற? நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த பண்ணாரியோட சக்திக்கு இன்னைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஓம் கண்டாசுராய நமக.
கண்ட ஆசை. ஆ? ஆ?